Hi friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோஸ் போட்டு, அதனால இன்னைக்கு ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். உங்களுக்கு சேவிங்ஸே பண்ண முடியல என்னால நீங்க நினைக்கிறீங்க, தங்கத்தை வாங்கவே முடியல, தங்கத்தோட விலை ஏறிட்டே போகுது அப்படின்னும் போது நமக்கு இது ஒரு பெஸ்ட் மணி சேவிங் சேலஞ்சா இருக்கும். சிம்பிளா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் மணி சேவிங் சேலஞ்சா இதை கண்டிப்பா எடுத்துக்கலாம். குறைந்த வருமானத்தில் அதிக சேமிப்பா இருக்கும். உங்களுக்கு ஒரு வீக்லி வாரத்துல 4 நாள் தான் நம்ம சேமிக்க போறோம். 10 ரூபாவா சேமிப்போம். அந்த 10 ரூபாய் எவ்வளவு ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். சிம்பிளான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா ஒரு 2 கிராம் கோல்டு வந்து ஈஸியா வாங்கிட முடியும். இல்ல வாரம் ஒரு மில்லி கிராம்ஸ்லயாச்சும் கோல்டு காயினை வாங்கி வைக்க முடியும். நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி சேவிங்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? சேவிங்ஸ் இப்போ ஒரு சம்பளம் வருது அப்படின்னா சம்பளம் வந்த உடனே நமக்கு என்ன செலவு இருக்கு அப்படின்ற பாக்குறத விட நமக்கு என்ன சேமிப்பு பண்ணலாம், நமக்கு என்னென்ன சேவிங்ஸை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது பார்த்து ஃபர்ஸ்ட் சேவிங்ஸுக்கு அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்பென்சஸ் செலவுக்கு பணத்தை எடுத்து வைக்கணும். இந்த சேவிங் சேலஞ்சஸை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன வாங்க போறீங்க அப்படின்றத உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேவிங் சேலஞ்சை பாதியில விட்டுற மாட்டீங்க. அதனால உங்க சம்பளம் வந்தா கூட அந்த நாள் உங்களுக்கு காசு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாளுக்கு என்னென்ன தேவை செலவு இருக்கு எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கலாம். ஒரு சேவிங் சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னாலே கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணாதான் நம்மளால அந்த சேவிங் சேலஞ்சையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். நமக்கு என்னென்ன வாங்கணும்னு ஆசை இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணி வாங்கிக்க முடியும். நம்ம சேனல்ல நிறைய பாசிவ் இன்கம் ஐடியாஸை வந்து கொடுத்துருக்கோம். நீங்க வந்து வீட்டில இருந்து எப்படி வந்து ஒரு ஏர்ன் பண்ற வேலை பார்க்கலாம் அப்படின்றதையும் நம்ம சேனல்ல நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்து கூட நம்ம எப்படி நம்ம வருமானத்தை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான விஷயமா இல்லை அப்படின்னாலும் இன்னொரு விஷயம் போட்டிருப்பேன் இல்லையா, குறைந்த வருமானத்தில் அதிக சேமிப்பு, இன்னொரு மணி சேவிங் சேலஞ்ச் இருக்கும். அதுவும் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ரெண்டுத்துல உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த மணி சேவிங் சேலஞ்சை பத்தி சொல்றோம் அப்படின்னா நம்ம எத்தனை நாள் சேமிப்போம் ஒரு வாரத்துல அப்படின்னா 4 நாள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ 2024ல இது வந்து ஜனவரி மாசம் ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னா கூட 2025ல ஜனவரி மாசத்துக்கு இது பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா 10 ரூபாய், 2வது நாள் விட்டுறோம், 3வது நாள் ஒரு 10 ரூபாய், 4வது நாள் விட்டுறோம், 5வது நாள் 10 ரூபாய், 6வது நாள் விட்டுறோம், 7வது நாள் ஒரு 10 ரூபாய். ஆல்டர்னேட்டிவ் டேஸா நம்ம வந்து இந்த மணி சேவிங் சேலஞ்சா பண்ண போறோம். இப்ப ஒரு மாசத்துல 30 நாள் இருக்கு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்கு இல்லையா, அந்த 7 நாள்ல 4 நாள் தான் சேமிப்பேன். அப்படி இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் 4 நாளே எனக்கு காசு இருக்கு அப்படின்னா கூட நீங்க ஃபர்ஸ்ட் 4 நாள் காசு போட்டு இந்த இதை ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளால அந்த மணி சேவிங் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்ததா 7வது நாள் 10 ரூபாய் போட்டதால 8வது நாள் விட்டுட்டு 9வது நாள் 10 ரூபாய், 10வது நாள் 10th டே விட்டுறோம், 11th டே 10 rupees போடுறேன், 12வது நாள் விட்டு 13வது நாள் 10 ரூபாய் போடுறேன், 14வது நாள் விட்டுட்டு 15வது நாள். இந்த மாதிரி வந்து வாரத்துக்கு ஃபர்ஸ்ட் வாரம் 4 வாட்டி போடுவேன், 2வது வாரம் 3 வாட்டி போடுறேன், 3வது வாரம் 4 வாட்டி போடுறோம் நம்ம. ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறதால திருப்பியும் 4வது வாரம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறதால 3 நாள் போடுறோம். அதுக்கு அடுத்ததா 21, 30, 31 இந்த 3 நாள்ல 10 ரூபாய் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறோம். மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாசம் இந்த 10 ரூபாய் சேவிங்ஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சோம் அப்படின்னா 16 நாள் இருக்கும் மொத்தம் நமக்கு. ஒரு மாசத்துல 30 நாள் இல்லையா, நம்ம ஆல்டர்னேட் சேவிங்ஸ் பண்றதால 16 நாள் நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். ஒரு மாசத்துல 30 நாள்ல 15 நாள் போயிடுச்சுன்னா கூட 15 நாள். இந்த 15 நாள்ல 16 நாள் நம்ம சேவிங்ஸ் சேலஞ்சா பண்ணாலே போதும். நம்மளால கிட்டத்தட்ட எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படின்றத ஷேர் பண்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஜனவரி மாசம் 10 ரூபாய் போட்டு நீங்க சேவிங் சேலஞ்ச் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி இல்ல உங்களுக்கு என்ன ஒரு உண்டியல் சேவிங்ஸா இதை பண்ணிக்கோங்க. சரிங்களா? மாசம் உண்டியல் சேவிங்ஸா பண்ணிக்கிட்டோம், ஒரு 50 ரூபாய் கிடைக்குது அப்படின்னும் போது இந்த மாசத்திலேயே 5 நாள் போயிடும். 5 நாள் போயிடுச்சுன்னா 50 ரூபாய் எடுத்து அந்த உண்டியல்ல போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க சேவிங் சேலஞ்சா பண்ணலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜனவரி மாசம் என்ன பண்ணணும், 16 நாள் வந்திருக்கு, 10 ரூபாய் சேவிங் சேலஞ்சில் ஆரம்பிக்கிறேன். 16 நாளும் 10 ரூபாய் போட்டேன் அப்படின்னா 160 ரூபாய் ஆகுது. அடுத்ததா பிப்ரவரி மாசம் 20 ரூபாய். இப்போ 10 ரூபாய் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த மாசம் வரும்போது ஒரு 10 ரூபாய் சேர்த்துக்கிட்டா 20 ரூபாய் ஆகுது. இந்த 20 ரூபாய் மணி சேவிங் சேலஞ்சா இதை அடுத்த மாசத்துக்கு பண்ணணும். இப்ப பிப்ரவரி மாசம் 29 நாள் அந்த மாதிரி தான் இருக்கும், இல்ல 28 நாள் இந்த மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி இருக்கும்போது பிப்ரவரி மாசத்துல ஒரு 15 நாள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணும்போது ஒரு 15 டேஸா நம்ம கணக்கு எடுத்துக்க போறோம். ஒரு 15 நாள் கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 ரூபாய் 15 நாளுக்கு போட்டோம் அப்படின்னா 300 ரூபாய் ஆகுது. இதுவே மார்ச் மாசம் 30 ரூபாய் போட போறோம். இந்த 30 ரூபாய் போடும்போது 3வது மாசம் அப்படின்றதால 30 ரூபாய் சரிங்களா. ஃபர்ஸ்ட் மாசம்னா 10 ரூபாய், பிப்ரவரி மாசம் 2வது மாசம்னா 20 ரூபாய் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. இதுல ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் பண்றதால ஒரு வாரத்துல 4 நாள் தானே பண்ண போறோம். அப்ப 16 நாள் கணக்கு வருது ஒரு மாசத்துல நமக்கு. அப்போ 16 நாளும் 30 ரூபாய் போட்டோம் அப்படின்னா 480 ரூபாய் ஆகுது. இதுவே ஏப்ரல் மாசம் 40 ரூபாய் 4வது மாசம் அப்படின்றதால இந்த மாசம் ஏப்ரல் மாசம் இல்லையா 2024ல இப்பத்துல இருந்து நீங்க சேவிங் சேலஞ்ச் பண்ணா கூட போதும். 4வது மாசம் இந்த மாசம் 15 நாள் நீங்க போட்டா போதும், 16 நாள் நீங்க போட்டா போதும், 40 ரூபாய் போட போறீங்க, 640 ரூபாய் ஆகுது. மே மாசம் 5வது மாசம் 16 நாள் இல்ல 50 ரூபாய் போட்டீங்கன்னா 16 நாளும் 800 ரூபாய் ஆகுது, 800 rupees ஆகுது. ஜூன் மந்த்ல அதே 16 டேஸ் வரும். ஏன்னா 30, 31 கணக்குல தான் நமக்கு மோஸ்டா வந்து இந்த ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே இதெல்லாம் வருது. பிப்ரவரி மாசம் மட்டும் தான் வந்து 29 நாள் 28 நாள் அந்த மாதிரி கணக்குல வரும். அதனால அங்க மட்டும் 15 நாள் கணக்கு வச்சுக்கணும். மிச்சம் எல்லாமே வந்து 16 நாள் கணக்கு தான். ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா 16 நாள்ன்றதால 60 ரூபாய் 6வது மாசம் இல்லையா, அதனால 60 ரூபாய் சேமிக்க போறேன். 16 நாளுக்கும் 960 rupees ஆகுது. ஜூலை மாசம் அதே மாதிரி 16 டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் தான். 30 டேஸ்ல 15 டேஸ் 16 டேஸ் எடுத்துக்க போறோம். இந்த 16 டேஸ்ல 70 rupees, ஏன்னா ஜூலை வந்து 7th monthன்றதால 70 rupees போட்டோம் அப்படின்னா 16 into 70 வந்து 1120 rupees 1120 ரூபாய் நம்ம சேமிச்சிருப்போம் அந்த மாசம். ஆகஸ்ட் மாசம் 8வது மாசம் அதே 16 நாள் சேமிக்க போறோம். 16 நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் சேமிக்க போறோம். 1280 ரூபாய் சேமிப்போம். செப்டம்பர் மாசம் ஒரு 16 நாள் இருக்கு, அது ஒரு 90 ரூபாய் போட போறோம். 1440 ரூபாய் 16 நாளுக்குள்ள சேமிச்சிருப்போம். அக்டோபர் மாசம் அதே 16 நாள் இருக்கும், 100 ரூபாய் போட போறோம். 1100 ரூபாய் சேமிச்சிருப்போம். நவம்பர் மாசம் 110 ரூபாய் 16 நாளுக்கு போட போறோம். 1760 ரூபாய். டிசம்பர் மாசம் 120 ரூபாய் போட போறோம். 16 நாட்களுக்கு 1920 ரூபாய் 1920 rupees. கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொன்ன மாதிரி குறைந்த வருமானத்தில் அதிக சேமிப்பு அப்படின்னா கண்டிப்பா இந்த மணி சேவிங் சேலஞ்ச் உங்களுக்கு சூட் ஆகும். நான் சேமிக்கிற தொகை பாத்தீங்கன்னா 12,460 ரூபாய் சேமிக்க போறோம். இப்போ இந்த 12,460 ரூபாய் நான் ஒரு வருஷத்துக்கு சேமிக்கிறேன். சின்ன அமௌண்ட்டா உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பா கிடையாது, பெரிய அமௌண்ட். இந்த அமௌண்ட்ல நம்ம என்னென்ன பண்ணலாம்? இப்போ நீங்க மாசம் இதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா காயின்ஸா போட்டு கோல்டு காயின்ஸ் ஆட் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம். இல்ல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கோல்டு காயின்ஸா வாங்கி வச்சுக்கலாம் மில்லிகிராம்ஸ்ல. 2 மாசம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மாசத்துல வந்துடுது. இங்கெல்லாம் 2 மாசத்துல கோல்டு காயினை ஈஸியா சேமிச்சிருவோம். இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 1 மாசத்துல 1 மில்லிகிராம் கோல்டு காயின் என் கையில இருக்கும். அந்த மாதிரி சேமிச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா வந்து ஒரு வருஷத்துலேயே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2-3 கிராம் வரையும் கோல்டு காயின்ஸை வாங்கிடுவோம். இதுக்கு ஒரு 2 கிராம் கோல்டு காயின் வாங்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த உண்டியல் சேவிங்ஸ் அப்படியே பண்ணுங்க. ஒரு வருஷம் கழிச்சு இந்த 12,460 ரூபாய் எடுக்கிறீங்க இல்லையா, இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1 yearல 12,460 rupees இருக்குல்ல, ஒன்னே இதுக்கு கோல்டு காயின்ஸ் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காக கோல்டு காயின்ஸ் வாங்கிக்கிறோம் இல்லையா, அது வேணாம் எனக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் மந்த் நீங்க போயிட்டு ஒரு கோல்டு ஸ்கீம் போட போறீங்க, கோல்டு சிட் ஸ்கீம் போட போறீங்க அப்படின்னும் போது அங்க 1 time டெபாசிட் ஸ்கீம் எப்படியும் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபாய் போட்டு நீங்க வந்து ஒரு 2.5 கிராமுக்கு நீங்க வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க உங்க அமௌண்ட்டை. லாக் பண்ணி இதை வந்து 1 time டெபாசிட் ஸ்கீம்ல 11 months டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா இது கூடவே உங்களோட கோல்டு ஸ்கீமும் போட்டு வரீங்க அப்படின்னும் போது அதுல ஒரு 6 கிராம் இதுல ஒரு 2 கிராம் அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு சவரன் உங்களால 6 கிராம் தான் வாங்க முடியுது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சவரன் கன்ஃபார்மா 1 yearக்குள்ள வாங்கிடுவீங்க. அப்போ நீங்க ஒரு நகை எடுக்கும் போது கோல்டு காயின்ஸ் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி 2 ஸ்கீம் போட்ட சந்தோஷமும் நம்ம கிட்ட இருக்கும். 1 time டெபாசிட் ஸ்கீமும் போட்டிருப்போம், கூடவே நம்ம மந்த்லி பே பண்ற ஸ்கீமும் கோல்டு சிட் ஸ்கீமும் பே பண்ணியிருப்போம். ரெண்டுமே ஒரே டைம்ல முடிகிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல கோல்டு சிட் ஸ்கீம்ல 6 கிராம் சேர்ந்துருந்தா கூட இது ஒரு 2 கிராம் கிட்டத்தட்ட 8 கிராம் நம்மளால ஒரு 8 கிராம் அப்படின்னா ஒரு சவரன் நகை ஒரு வருஷத்துல ஈஸியா நம்மளால எடுக்க முடியும். நீங்க ஈஸியா எடுத்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்சஸை இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மணி சேவிங் சேலஞ்சை நீங்க 2 வருஷம் பண்ணியிருந்தா கூட 24,920 ரூபாய் 24,920 rupees. இது 3 years பண்ணியிருந்தா 37,780 rupees 37,000 ரூபாய் கிடைக்கும். 4வது வருஷம் 50,000 ரூபாய், 5வது வருஷம் 60,300 ரூபாய் நமக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு.
இதை வந்து நம்மளோட ஏதாச்சும் வருமானத்துக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி பிடிக்கல, ஏன்னா விட தங்கத்தோட விலை மதிப்பு அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க நான் சொல்ற மாதிரி இதை எடுத்துட்டு போயிட்டு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ல கூட இன்வெஸ்ட் பண்ணிட்டு இது கூடவே நீங்க சிட் ஸ்கீம் பே பண்ணிட்டே வந்திருந்தீங்கன்னா கூட ஒரு சவரன் நகை ஈஸியா எடுத்திருப்பீங்க. இது கூடவே வந்து உங்களுக்கு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க ஃபியூச்சருக்காக நீங்க சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா கோல்டு காயின்ஸை தாராளமா வாங்கி வச்சுக்கலாம். இந்த அமௌண்ட்டுக்கு அமௌண்ட்டுன்னு நினைக்காதீங்க. நமக்கு வருமானத்துல வந்து இந்த அமௌண்ட் நீங்க ரொம்ப கம்மியான சேலரியா இருந்தா கூட இந்த சேவிங்ஸ் மெத்தட் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால ஒரு வருஷத்துல ஒரு 6 கிராம் சிட் ஸ்கீம்ல போட்டிருந்தா கூட ஒரு 6 கிராம் வந்து ஒரு 2 கிராம் வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணி கூட ஒரு 8 கிராம் ஒரு சவரன் ஈஸியா வாங்கிட முடியும். இந்த சேவிங் சேலஞ்சை கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியான மணி சேவிங் சேலஞ்சா இருக்கும், சிம்பிளாவும் இருக்கும், நம்மளால ஈஸியா சேமிச்சிட முடியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.